ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி கொத்து ரொட்டி எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத என் சேனலில் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 3 வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வெங்காயம் ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். ஸோ உப்பை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன். அந்த 3 தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஹாஸ்டலில் தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ ஹாஸ்டலில் வந்து இன்றைக்கி ரொட்டி தந்தாங்க. அதை வச்சு ஏதாவது புதுமையாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கடையில் வாங்கிட்டு வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். இப்போ வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு பார்த்து கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணணும். ஹாஸ்டலில் இருக்கிறதுனால பெருசாக மசாலா எதுவுமே இங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ இருக்கிற மசாலாவை வச்சு சும்மா பண்ணோம். இந்த ஒரே ஒரு மசாலா பாக்கெட் தான் இருந்துச்சு என் ஃப்ரெண்ட் ரூமில். இது சில்லி பவுட்ரு மாதிரி தான் காரமாக இருந்துச்சு. இதுலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு தேவைன்னா 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வரப்பு கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இப்போ இது கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிடணும். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா வதங்கி கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஹாஸ்டலில் இருக்கிறதுனால பெரிய பாத்திரம் எதுவும் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம். அந்த ரொட்டியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தோம். அந்த ரொட்டியை இப்போது இந்த மசாலாஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் தக்காளி சட்டுன்னு கடையில் வாங்கிட்டு வந்து உங்கள் ஹாஸ்டலில் சப்பாத்தியோ ரொட்டியோ கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா சால்ட் அண்ட் சில்லி பவுடர் மட்டும் இருந்தாலே போதும், டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் இப்போ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.